மார்வலி. மார்வலி வந்து ஆப்ரேஷன் மார்வலி வந்த உடனே சிலர் இறந்துடுறாங்க. அது ஏன்னா ரொம்ப சிவியரா இருக்கும். அந்த மாதிரி முன்னாடியே செக் பண்ணி கிடைச்சதுன்னா ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற முடியும்னா அந்த ஆப்ரேஷனுக்கு கவர்மெண்ட்டே வந்து எல்லா செலவும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்குது. அதுவும் நீ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட போகலாம். எந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாலும் கவர்மெண்ட்டே அந்த காசை ஏற்றுட்டு கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்குது. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணனா எவ்வளோ ஆகுது? 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுது. அது மொத்தமே கவர்மெண்ட் செலவே ஏற்றுக்குது. இதை விட வேற நல்ல ஆட்சி என்னம்மா வேணும் நமக்கு? இதை விட வேற நல்ல ஆட்சி என்னம்மா வேணும்? இந்த ஆட்சி வந்தால் போதும்ன்றீங்கல்ல. நம்ம எடப்பாடியார் நம்ம திருத்தணி வேட்பாளர் யாருமா? கோ ஹரியண்ணா. அவருக்கு ரெட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போட்டு நம்ம அண்ணாவை ஜெயிக்க வச்சு அதே மாதிரி இது நம்ம எடப்பாடியாரை சிஎம் ஆக்கி நம்ம வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இந்த சலுகைகள்லாம் நான் அனுபவிக்கணும்னா நம்ம ஓட்டு ரெட்டை இலைக்கு. அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் பட்டா கொடுத்தாதான் உனக்கு வீடு. அப்படி இப்பெல்லாம் பட்டாவே தேவையில்லை. உனக்கு வீடு இல்லை நிலம் இல்லைன்னா நிலம் வாங்கி 2 சென்ட் நிலம் வாங்கி உங்களுக்கு வீடு கட்டி தர பொறுப்பு யாருதுன்னா எடப்பாடியாருது. அவங்களே இடம் வாங்கி வீடும் கட்டி உங்களுக்கு சாவி கொடுக்குற பொறுப்பு யாருதுன்னா எடப்பாடியாருது. என்ன இப்பேற்பட்ட ஆட்சி நமக்கு வேணும் தானே? இருக்கிறதுக்கு வீடும் செலவு காசும். ஒரு வருஷத்துல 150 நாள் ஏறி வேலை வருது. இப்ப 100 நாள் கூட வரல. உங்களுக்கு 20 நாள் கூட வரல வேலை. அதே வந்து அம்மா ஆட்சியில 100 நாள் வேலை பண்ணி காசு வாங்கியிருக்கீங்க. இது வந்து 150 நாள் வேலை வரப்போகுது. நம்ம எடப்பாடியார் வந்தாருன்னா 150 அம்மா ஆட்சி தான் எடப்பாடியார் பண்றது. ரெட்டையில கட்சியில 150 நாள் வேலை பண்ணீங்கன்னா அதுவே வந்து 45,000 ரூபாய். என்ன அப்புறம் 10,000 ரூபாய் 55,000 ரூபாய் ஆச்சு. மாசம் 2,000 ரூபாய். அது ஒரு 24,000. 55,000 ஒரு 24,000 எவ்வளோ ஆச்சு? 79,000 உங்க கைக்கு. அப்புறம் வந்து பொங்கல் பரிசு 1,000 ரூபாய். 80,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கைக்கு காசு கிடைக்குது. 80,000 ரூபாய் வருஷத்துல நீங்க எவ்வளவு நாள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டா இந்த 80,000 ரூபாய் நம்ம கடன் வாங்கி தானே சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து யார் தராருன்னா நம்ம எடப்பாடியார் தராரு. அதனால நம்ம வந்து ரெட்டை இலைக்கு ஓட்டு போடணும். அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பொண்ணு